அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று காணாமல் போன கடிதக்கலை. நண்பர்களே, இன்றைய உலகில் எங்கும் எதிலும் அவசரம். அந்த அவசரத்தில் எவ்வளவோ நல்ல அனுபவங்களை இழந்து வருகிறோம். அதில் முக்கியமான ஒன்று மறைந்து வரும் கடிதக்கலை. கம்ப்யூட்டரும் செல்போனும் வந்து எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் நிலை ஏற்பட்டு விட்டதால் கடிதம் எழுதும் கலை மறைந்து வருகிறது. அஞ்சல் உரையும் அஞ்சல் அட்டையும் படியிறங்கி சென்று கொண்டிருக்கின்றன. நேசத்தோடும் பாசத்தோடும் உருகி உருகி கடிதங்கள் எழுதிய அனுபவங்கள் பலருக்கு மறந்தே போய்விட்டன. இளம் தலைமுறையினருக்கு அந்த அனுபவங்களே கிடைக்காமல் போய்விட்டன என்று சொன்னால் அது மிகையாகாது. கடிதம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை எளிமையாக எடுத்துரைப்பது. மனித மனத்தின் ஆழத்தை தொடவல்லது, பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது. ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் என்பதை ஒளிவு மறைவின்றி படம் பிடித்து காட்டுவது கடிதத்தின் சிறப்பு. பண்டித ஜவஹர்லால் நேரு தன் அன்பு மகள் இந்திராவுக்கு, நீ சரித்திரம் படித்தால் மட்டும் போதாது, சரித்திரம் படைக்கவும் வேண்டும் என்று கடிதம் எழுதினாராம். அந்த வைர வரிகள்தான் இந்திராவின் வாழ்க்கை பாதையை மாற்றி நாடு போற்றும் தேச தலைவியாக மாற்றியது. யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவருடன் நேருக்கு நேரே நாம் பேசுகிறோம். ஒருவரை நேரில் காண வாய்ப்பில்லாத போது மனம் விட்டு பேச, உறவாட, உரையாட வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது கடிதம். நேரில் பேச முடியாத விஷயமெல்லாம் கூட கடிதத்தில் எழுதும்போது உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளாய் வந்து நமக்கு கொட்டும். தங்கள் அன்புள்ள, பாசமுள்ள என்று கடிதத்தை முடிக்கும்போது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உறவினர்கள் இருந்தாலும் நேரில் பார்த்து பிரிவது போல கண்ணீரை வரவழைக்கும். நேருக்கு நேர் தெரிவிக்க முடியாத உணர்வுகளை, எண்ணங்களை, உள்ள குமுறல்களை கடிதம் வாயிலாக தெரிவிக்கலாம். பழைய திரைப்படங்களில் கடிதமும் ஒரு கதாபாத்திரமாகவே விளங்கும். திரைப்படத்தின் நாயகன் அல்லது நாயகி தான் எழுதிய கடிதத்திற்கு குரல் கொடுக்கும்போது, படம் பார்க்கும்போது நெஞ்சை கசக்கி பிழிவதாக இருக்கும். கடிதம் செய்யும் வேலையை 2 வினாடிகளில் கம்ப்யூட்டரிலும் செல்போனிலும் செய்து முடித்து விடலாமே என்று சிலர் வாதிடலாம். ஆனால் கடிதம் எழுதுவது என்பதை ஏதோ ஒரு செய்தியை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் சாதாரண ஒரு செயலாக மட்டும் கருத முடியாது. அதில் எத்தனை அற்புதமான விஷயங்கள் அடங்கி கிடக்கின்றன என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களுக்கு கடிதம் எழுதும்போது அணையில் தேக்கி வைத்திருக்கும் நீரைப் போல மனதில் தேக்கி வைத்திருந்த அன்பு, பாசம், நட்பு எல்லாம் வார்த்தைகளாக வந்து வரிசை கட்டி நிற்கும். கடிதங்கள் எழுதும்போது நினைவுகளின் சேமிப்பில் சம்பவங்கள் உயிரோட்டமுடன் இருப்பதால் எழுதும் வார்த்தைகளிலும் உயிர் இருக்கும். ஒருவர் எழுதிய கடிதத்தை படிப்பதற்கும் அவர் செல்போனில் அனுப்பிய குறுஞ்செய்தியை படிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கடிதத்தில் இருக்கும் உயிரோட்டம் குறுஞ்செய்தியில் நிச்சயம் இருக்காது. கடிதங்கள் வாழ்க்கையின் நினைவு சின்னங்கள். ஒருவர் மறைந்து போனாலும் அவர் எழுதிய கடிதங்கள் அவரின் நினைவாக இருந்து கொண்டிருக்கும். அம்மா எழுதிய கடிதத்தை அவளது பிள்ளைகளும் அவள் பாட்டியான பின் பேத்திகளும் படிப்பது எவ்வளவு அற்புதமான சிறந்த அனுபவம். எவ்வளவுதான் நாம் மாறிக்கொண்டிருந்தாலும், காலங்கள் நம்மை கரம் பிடித்து நவீன அறிவியல் உலகுக்கு அழைத்து சென்றாலும் பழைய நினைவுகளுக்கு தனி இடம் உண்டு. வாழ்க்கை என்பது வெறும் நினைவுகள். லைஃப் இஸ் நத்திங் பட் மெமரிஸ் என்று வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் உண்டு. அந்த வகையில் வாழ்க்கையின் பக்கங்களை ஈரத்தோடும் பசுமையோடும் காத்து வரும் பாதுகாப்பு பெட்டகம் கடிதம். மீண்டும் நாளை சந்திப்போம்.